அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்தோட பௌர்ணமி இன்னைக்கு நமக்கு இருக்குது. இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு சந்திர கிரகணமும் இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும், உங்களுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும். கை மேலே பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா ஆவணி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி இன்னைக்கு நமக்கு இருக்கு. பொதுவாக பௌர்ணமி நாள்னாலே பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னு சொல்லலாம். அதுலேயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பௌர்ணமியை நாம் ரெட் மூன்னு சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு சந்திர கிரகணமும் இருக்கு. இந்த சந்திர கிரகணம் இன்னைக்கு நைட்டு 9:56 இருந்து 1:26 வரைக்கும் நமக்கு இருக்கு. பொதுவாக சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய டைம் ஒரு சில விஷயங்களுக்கு அவ்வளவா நல்லது கிடையாது. ஆனால் இந்த சந்திர கிரகண நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம விருப்பம் நிறைவேறும். மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நேரம் இந்த சந்திர கிரகண நேரம். அந்த வகையில் இந்த சந்திர கிரகண நேரத்தில் நாம் என்னெல்லாம் செஞ்சோன்னா நாம் கேட்ட வரம் நமக்கு கிடைக்குங்கிறத பற்றி தான் நம்ம சேனலில் தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரே ஒரு வரியை ஒரு முறை சொன்னாலே 1008 முறை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இன்னைக்கு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இதில் 2 சொட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும், இன்னையோட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பற்றி 2வது வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு குளித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட 2வது முறை நீங்கள் குளிக்கலாம், அதாவது அந்த பரிகாரத்தை செஞ்சு குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி முகம் கை கால் கழுவுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சந்திர கிரகணமாக பார்க்கப்படுது. அதனால் இந்த நாளையும் இந்த சந்திர கிரகண நேரத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். இன்னைக்கு சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய டைம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் மந்திரங்களை சொல்கிறதுக்கும் ஹீலிங் செய்யறதுக்கும் ஏற்ற நேரமாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ரெய்கி ஹீலிங், பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரியான ஹீலிங் எடுத்துக்கும் போது உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும். அதாவது உங்கள் ஆறாலையும் சக்ராலையும் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும். இதனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும், நீங்கள் நினச்சது நடக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம சேனல் சார்பாக இன்னைக்கு சந்திர கிரகணம் இருக்கக்கூடிய சமயத்தில் ரெய்கி ஹீலிங் ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். இந்த ரெய்கி ஹீலிங்கில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த ஒரு வரியை ஒரு முறை சொன்னாலே 1008 முறை சொன்ன பலன் கிடைக்கும்னு ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணிங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம், இந்த நாளில் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்திர கிரகண நேரத்தில் செய்யும்போது அற்புதமான பலன் எல்லாருக்கும் கிடைக்கும். அதாவது இன்னைக்கு நைட்டு 9:56 இருந்து 1:26 இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்யுங்க.
இல்லைங்க, இந்த டைமில் நாங்கள் தூங்கிடுவோன்னு சொல்கிறவங்க நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் இது. எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் உங்கள் மனசில் கட்டாயமாக நம்பிக்கையும் மன உறுதியும் வேணும். நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இந்த வீடியோவையும் பார்க்க வேண்டாம். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுத்து வாய் வழியாக மூச்சை வெளியில் விட்டிங்கன்னா இது இன்னமுமே அற்புதமான முறையில் வேலை செய்யும். 3 முறை இந்த மாதிரி செய்யும் போதே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வெளியில் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுத்து வாய் வழியாக மூச்சை வெளியில் விடுங்க. இதுக்கப்புறமா உங்கள் முகத்தில் ஒரு புன் சிரிப்போட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளுங்க. இன்னைக்கு சந்திர கிரகணமும் இருக்கிறனால ஏதாவது ஒரு வேண்டுதல்ங்கிற மாதிரி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். உங்களுக்கு எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் சரி, அதில் என்ன வேணுமோ அதை கேட்டால் போதும். எனக்கு இந்த கஷ்டம் தீரணும், அந்த கஷ்டம் தீரணும்னு சொல்லி கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். முக்கியமாக கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யாமல் பணவரவை அதிகரிக்கணும். உங்களுக்கு கடனை அடைக்க 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா எனக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு சொல்லி கேளுங்க. நோய்கள் இருக்கிறவங்க ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி கேளுங்க. இந்த மாதிரி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் உல்ஃப் அனிமலோட ஸ்விட்ச் வேர்டை தான் கொடுத்துருக்கேன். இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா உல்ஃப் அனிமலோட ஸ்பிரிட் அதிக அளவில் இருக்கும். அந்த எனர்ஜியை நாம் ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அந்த வகையில் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் ஃப்ரேஸை நீங்கள் சொல்லுங்கள். உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ். இந்த மாதிரி உங்களால் எத்தனை முறை இன்றைக்கி சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். நம்ம சேனலில் நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன், எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். உங்கள் மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் உங்களுக்கு போதும்னு தோணும் அது வரைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் உணர்ந்து சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதல்களை மனசில் நிலைநிறுத்திக்கிட்டு சொல்லுங்கள். இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.